ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டு முதல் கூட்டம் தொடங்கியது. 4 நாட்களுக்கு இந்த கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் நாளை மீண்டும் சட்டப்பேரவையானது கூடுகிறது. கடந்த கூட்டத்தின் போது 2025-26ஆம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட் தாக்கலானது. அதன் மறுநாள் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து மார்ச் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 2 பட்ஜெட்டுகள் மீதான விவாதம் நடைபெற்றது. தொடர்ந்து மார்ச் 24ஆம் தேதி முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரை துறைவாரியான மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற்றது. பின்னர் சட்டப்பேரவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் 6 மாத காலத்தில் சட்டப்பேரவை கூட வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் நாளை சட்டப்பேரவை கூடுகிறது. நாளை காலை சட்டப்பேரவை கூடியதும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும். தொடர்ந்து கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் சட்டசபையில் இரங்கல் தெரிவிக்கப்பட உள்ளது. வால்பாறை தொகுதி எம்எல்ஏவாக இருந்த மறைந்த அமுல் கந்தசாமி மறைவுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவை அலுவலர்கள் ஒத்திவைக்கப்படும். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் காசா போர் நிறுத்தம் தொடர்பான தீர்மானமும் நிறைவேற்றப்பட உள்ளது. தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காரசார விவாதம் நடத்த உள்ளனர்.